பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்க்கிறவர்களை, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக. தேவன் நம்மோடு இடைபடுவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, தகப்பனே தகப்பனே தகப்பனே, இயேசு ராஜா, இயேசு ராஜா, ஐயா பரதீச பருவத்தில் சீயோனில் பிதாவுடைய வலது பக்கத்தில் வீற்றிருக்கும் தேவனே, உன் திருவடி பாதபடிந்து கர்த்தாவே உன்னை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன் ஐயா. என் தேவனே, என் ராஜனே, என் மகிமைய, என் கிருபைய என் மேல அசைவாடுங்க ஐயா. என் தேவகுமாரா, ரட்சகர ரட்சகர, நல்லவர வல்லவர, ஆவியானவர, சாமி பெரியவர ஐயா சுவாமி. அண்ட சராசரங்களையும் படைத்த என் அன்பு தகப்பனே, என் தேவாதி தேவனே, ராஜாதி ராஜனே, கல்வாரி நாயகன, கருணவடி வானவரை என வாழ வைத்த தெய்வமே, உன் திருவடி பாதபடிக்கு பல கோடி முத்தமையா. என் கண்ணே கண்மணியே ஐயா, என் கண்ணே கண்மணியே ஐயா, உன் பாதத்துக்கு பல கோடி முத்தமையா. எனக்கு வழிகாட்டிய வாழ வைத்தவர தெய்வமே 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 தெய்வமே, திரளான தூதர்களோடு கண்ணோக்கும் சர்வேஸ்வரா, நம்பினவர்களை நீ கைவிடாத தெய்வம் ஐயா. ஐயா தகப்பனே, இந்த வேளையிலே தேவனை உன் திருவடி பாதபடியில ஜெபிக்கிற எனக்கு என் தேவ ஆவியானவர, என் தேவாதி தேவனை, அண்ட சராசரங்களையும் படைத்தவர, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு முன்னோர்களின் பிதாக்களின் தேவனை, என் குலசாமி, என் தேவனே, என் ராஜனே, என் மகிமையே, இதோ அடியேன் உன் திருவடி பாதபடியில நோக்கி பார்க்கிற முத்தமிடுகிறேன் சுவாமி. ஐயா, யோபு என்ற தேவ மனுஷன வேதத்திலே காணும்படி செய்திரே. உத்தமனோ சன்மார்கனோ, தேவனுக்கு பயந்து, உத்தமனும் சன்மார்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகரமான என் தாசனை போல யாரும் இல்லை என சொல்லி வர மானிட மனிதனுக்கு சாட்சி கொடுத்த தேவா. ஐயா 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 ஐயா, அந்த நீதிமான போல இந்த பூமியில வாழ ஒரு தருணம் கொடு சாமி, தருணம் கொடு ஐயா. ஐயா, அந்த நீதிமான் ஓ பரிசுத்த ஆவியானவரே, பரலோக தேவனே, மகிமையின் ராஜனே, மாறாதவர, அன்பான என் குலதெய்வமே அப்பா, அந்த நீதிமான போல வாழ ஒரு வழிகாட்டு தேவனே, அந்த பக்திமான போல தேவனே, பரிசுத்த ஆவியானவரே, சர்வேஸ்வரா, தேவனே 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 தேவனே, பக்தியில சிறந்த அந்த தேவ மனிதனை போல வாழ ஒரு வழிகாட்டும் ராஜா, வாழ வழிகாட்டும். என்னை அழைத்தவரே
ஐயா ஐயா பொண்ணும் பொருளும் உம்முடையது, காசு பணம் உம்முடையது. யார ஆசீர்வதிக்க நீ நினைச்சியோ அவன் பாக்கியவான் ஐயா, பாக்கியவான். அந்த நீதிமான ஆசீர்வதித்து 10 பிள்ளைய கொடுத்த என் சாமி, 10 பிள்ளை செத்து போனதையா, 10 பிள்ளையும் செத்து போனது ஐயா. உண்மையில அந்த தேவ மனுஷன் வைத்த பக்தி எவ்வளவா இருந்திருக்க கூடுமானா? தேவனே ராஜனே ஐயா, இயேசு ராஜா 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 தகப்பனே, 10 பிள்ளை போனதையா, நீ அழைத்த நீதிமான் கதறுகிறான் ஐயா. கண்ணே கண்மணியே, என் செல்வங்களே செல்வங்களே, பத்து பிள்ளையும் ஒரே நேரத்திலே சாமி செத்து கிடக்குதையா. ஆனா 10 பிள்ளைய காட்டிலும் என் தேவ எனக்கு பெரியவரு. கர்த்தர் கொடுத்தாரு, ராஜன் கொடுத்தாரு. என்னமோ ஏதோ எனக்கு அந்த பாக்கியம் இல்லை என சொல்லி ஐயா கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருட நாமத்துக்கு நான் நன்றி சொல்லுவேன்னு சொல்லி அந்த மனிதன் உண்மையால வச்ச அன்பு போல ஐயா 10 பிள்ளைய காட்டிலும் பெரியவர ஐயா 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 அந்த நீதிமான போல இந்த காலகட்டத்தில் எங்களுக்கும் தேவனே ஆவியானவர அதிசயமானவர தேவனே 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 பக்தியை கொடுங்க ஐயா, பாசத்தை கொடுங்க ஐயா உண்மையில ஐயா. 10 பிள்ளை போன போதிலும் உண்மையில அன்பு வைத்தாண்ட தேவதாசன் ஐயா. அது மட்டுமா சரீரம் எல்லாம் வியாதி ஐயா. பட்ட மரம் பட்டதையா, பட்ட மரம் பட்டது. அந்த நீதிமா ஐயா ராஜா ஒன்றல்ல ரெண்டல்ல ஆஸ்தி போனதையா, ஐஸ்வர்யம் போனது, அழகம் போனது, அறிவும் போனது.
குலசாமி ஐயா ஐயா எல்லாம் இழந்து அந்த வீதியில தெருக்கொடியில உருவழிந்தவரா உள்ளம் உடைந்தவரா தேவனே நீதிமா உன்னை நம்பி வந்த தேவ மனுஷன் இந்த உலகத்தை காட்டிலும் செல்வத்தை காட்டிலும் பிள்ளையை காட்டிலும் மனைவியை காட்டிலும் மக்களை காட்டிலும் சொந்த பந்தத்தை காட்டிலும் என் தேவன் பெரியவர்னு சொல்லி மேல நம்பிக்கை வச்சு அவர் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை தருவார்னு சொல்லி தெருவில நடு வீதியில உருவடைந்த மகனா நடு வீதியிலே அமர்ந்திருக்கிற அந்த தேவ மனுஷர் ஐயா அங்கலாய்ப்பு கொஞ்சமல்ல நெஞ்சமல்ல ஐயா என் அழைத்தவர எனக்கு பேரு வச்சவர என் பெரியவர பெரியவர ஊழியத்துக்கு என்ன அழைச்சவர ஐயா நான் எங்கோ பிறந்த சாமி நான் எங்கோ பிறந்த எப்படியோ வளர்ந்தேனே ஐயா எங்க பிறந்த எப்படியோ வளர்ந்தேன் ஊழிய பாதையில தகப்பன உன்னை நம்பி வந்து கடவுளே தேவனே பரிசுத்தரே ஆவியானவரே எத்தனை பாடு எத்தனை இழப்பு எத்தனை கண்ணீர் எத்தனை கசப்பு நன்மைக்கு தீமைக்கு எவ்வளோ எவ்வளோ ஆவியானவரே அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே முட்டையின் வெள்ளக்கருவல சுவையுண்டோ செத்த நாய்க்கும் தெல்லு பூச்சிக்கும் சமமாய் இருக்கிற எம் மேல உன் நம்பிக்கை பெரிதானதோ ஐயா சேர் இல்லாத இடத்துல கோர புல்லு வாங்கி வளருமா தேவனை இருக்கிற இடத்துல எருது கதருமா ஐயா நாம் பிறவாம இருந்திருந்தா ஐயா நலமா இருந்திருக்கோம் நான் கருவான நாளு அந்த கருளும் காரிருளும் உண்டாகி கருவிலனா அழிஞ்சு போயிருந்தா நலமா இருக்கும் நீதிமான் சொன்னாரு ராஜா பரிசுத்தரே 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 அது எவ்வளவு பெரிதான பாக்கியம் ஐயா உண்மையில அன்பு வச்சு தேவனே 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 கிருபை நிறைந்தவர ஐயா ஐயா நீதிமானு அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல நான் நம்பிக்கையா இருப்பேன்னு சொல்லி உன் மேல நம்பிக்கையா இருக்கிற அந்த நம்பிக்கையே தேவாவியானவரே
ஐயா, இந்த செய்தியை பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை யோசிச்சு பாரு. உத்தமனும் சன்மார்கனும் தேவனுக்கு பயந்த பொல்லாப்புக்கு வளரமான அந்த ஆசனை போல பூமியில ஒருவரில் என்று சொல்லி அந்த சராசரம் படைத்த ஆண்டவரை சாட்சி சொன்ன தேவ மனுஷன் எத்தனை இழப்பு வந்தாலும் தேவனிடத்தில் பத்திரமா இருக்கிறார். நம்பிக்கை, ஆண்டவர் மேல ஒரு நம்பிக்கை. என் தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன், என்னை எந்த நிலைமையில விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார்னு சொல்லி தேவன் மேல நம்பிக்கையா இருந்தார். உனக்கு அந்த நம்பிக்கை இருக்கா? தேவன் மேல நம்பிக்கை இருக்கா? பக்தி இருக்கா? தேவன் மேல பாசம் இருக்கா? அன்பு இருக்குதா? தேவ பிள்ளைகளை, இந்த கால கிறிஸ்தவர்களை, இந்த காலத்து கர்த்தருடைய பிள்ளைகளை, ஊழியக்காரர, ஊழியக்காரிய, விசுவாச பிள்ளைய, அன்பு சகோதரா, அன்பு சகோதரா, அன்பு சகோதரா, அன்பு சகோதரிய, இந்த காலகட்டத்தில் உன்னால கொஞ்சம் கூட சகிக்க முடியல, பாடு அனுபவிக்க முடியல. எத்தனையோ நன்மையை கர்த்தர் கொடுத்தாலும் அவர் மேல நம்பிக்கையா இருக்கிறியா? பாரு, இந்த நீதிமான பாரு. ஒரே ஒரு ஆதரவு மனைவிதான். அந்த நீதிமானுக்கு ஒரே ஒரு ஆதரவு மனைவிதான். அந்த மனைவியத்தான் இந்த பூமியில ஒரு ஒத்தாசைக்காக அந்த நீதிமானு காத்திருக்கிறான். ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கிறதுக்காக என் மனைவிய வச்சாருன்னு சொல்லி சந்தோஷப்பட்டாரு. ஆனா அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரத்தில் ஐயோ அது நிழல போல காய்ந்து போனது. மனைவி சொல்றாங்க, யோ என்னையா அவளையும் செய்யற இல்லையா? காசு பணம் இருக்கும் போது ஐயான்னு சொன்னாங்க. காசு பணம் இருக்கும் போது எங்கன்னு சொன்னாங்க. காசு பணம் இருக்கும் போது சாமின்னு சொன்னாங்க. காசும் இல்லை சரீரத்தில், ரொம்ப இல்லை. இப்ப பார்த்து சொல்றாங்க நீதிமான, யோ என்னையா முத்தமுத்துல உறுதியா நிக்கிற? என்னையா இயேசு இயேசுன்னு சொல்லி நிற்கிற? இயேசுவை நம்பி வந்து 10 புள்ள செத்து போச்சே, உனக்கு அறிவு இல்லையா? இயேசு இயேசுன்னு சொல்றியா? எப்போ பார்த்தாலும் ஜபன்றியா? எப்போ பார்த்தாலும் பைபிள் படின்றியா? எப்போ பார்த்தாலும் ஊழியத்துக்கு போன்றியா? எப்போ பார்த்தாலும் இதை பண்ணு அதை பண்ணுன்றியா? எல்லாம் பண்ணி நமக்கு வந்த பாடு பாத்தியா? யோ இனிமே உங்கூட என்னால வாழ முடியாது ஐயா. உங்கூட என்னால இனிமே வாழ முடியாது சாமிய. நான் போறேன். நீ இன்னும் உத்தமத்தில் வாழ்ந்தனா பிரயோஜனம், செத்து போயான்றாயா ஒரு கட்டத்தில். ஐயா நீதிமான மனைவி சொல்றா, செத்து போ செத்து போ. இந்த ஊழியக்காரன் எத்தனை பாடு அனுபவிப்பான், எத்தனை சங்கடத்தை அனுபவிப்பான், எத்தனை கஷ்டம் எத்தனை கஷ்டம். அத்தனை கஷ்டத்திலையும் அத்தனை கண்ணீரிலையும் என் தேவன் என்னை கொண்டு இந்த தேசத்துக்கு ஏதோ ஒரு காரியத்தை தாமே படிப்பிக்கும்படி, என்னை கொண்டு இந்த தேசத்தில் ஒரு பாடத்தை கற்பிக்கும்படி
தெய்வத்துக்கும் மனிதனுக்கும் உள்ள பக்தி எப்படி இருக்க வேணும்னு சொல்லி இந்த தேசத்தில், இந்த உலகத்தில், இனி வரும் காலத்தில் தேவனுடைய பக்தி எப்படி இருக்க வேணும்னு சொல்லி என்னை கொண்டு தேவன் ஏதோ செய்யறான்னு சொல்லி அந்த நீதிமான் புரிந்து கொண்டு அவரையே நம்பியிருக்கிறாரு. அவன் மனைவி சொல்றாங்க, என்ன அவன் உத்தமத்தில் நீ உறுதியா இருக்கிற? செத்து போயா, செத்து போயா, செத்து போயா. அந்த நீதிமானுக்கு கோபம் வந்துச்சு. ஏய், என்ன பேசுற? என்ன பேசுற? எனக்கு பணிவிடை செய்ய உனக்கு கஷ்டமா இருக்குதா? ஒரு கலசம் தண்ணி கொடுக்க உனக்கு கஷ்டமா இருக்குதா? இந்த நிலைமையில என் கூட வாழறதுக்கு உனக்கு கஷ்டமா இருக்குதா? சுகபோகமா வாழ விரும்புறியா மகளே? கணவன் கூட இந்த ஊழியத்தில் பாடுபட மனம் இல்லையா? என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரிய, ஊழியத்தில் பாடு எடுக்க அந்த மகளுக்கு மனம் இல்லை. கேட்கிறான் நீதிமான், என் கூட சுகபோகமா வாழும்போது சந்தோஷமா இருந்திய, இந்த நிலைமையில என் கூட வாழ உனக்கு மனம் இல்லையா மகளே? நன்மை பெற்று அவரால் நாம தீமையும் பெறக்கூடாதா? நீ பைத்தியக்காரி பேசுறது போல பேசுறிய மகளே. இந்த செய்தி கேட்கிற மகளே, ஒருவேளை ஊழியம் செய்யறியா? ஊழியத்தில் பாடா? ஊழியத்தில் கனவு இல்லையா? ஊழியத்தை எப்படி செய்ய போறேன்னு போராடுறியா? என்ன செய்வேன்? பிள்ளைகளை எப்படி கரை சேர்ப்பேன்? இந்த ஊழியத்தை நான் எப்படி செய்வேன்? ஐயோ ஐயோ, என்ன செய்வேன்னு நீ புலம்புறியா? பூமிக்குரிய மனவாளம் போயிட்டா என்ன? ஆவிக்குரிய மனவாளம் உன் கூட தானே இருக்கிறாரு. அவர் உன்னோட தீர்க்க தரிசனமா பேசினார மகளே. தீர்க்க தரிசனமா பேசின வார்த்தைய மறந்துட்டிய. என் அன்பு சகோதரா, அன்பு சகோதரிய, ஊழியத்தில் உனக்கு உதவி செய்ய மனைவி இல்லைன்னு போராடுறியா? அது ஒரு பெரிய பாரமா நினைக்கிறியா? இல்லை உன் குடும்பத்தில் ஏதோ ஒரு இழப்பு வந்ததுனால தேவனை விட்டு தூரம் போயிட்டியா? ரட்சிக்கப்பட்ட பிள்ளையா, ஏதோ நீ நினைச்சது நடக்கலன்னு சொல்லி தேவனை விட்டு தூரம் போயிட்டியா? இல்லை 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 இல்லை. அப்போ உன் பக்தி பொய்யான பக்தி. தேவ பிள்ளையா, கர்த்தருடைய பிள்ளையா, இந்த செய்தியை கேளு, இந்த செய்தியை பாரு. நீதிமான் கதறுகிறார். என் அன்பான தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்தமான நாம மைமிடும்படி அவர் உன்னை விட்டு விலகிறவர் அல்ல, உன்னை கைவிடுகிறவரும் அல்ல, உன்னை ஒரு நாளும் மறக்கிறவர் அல்ல அவர். தேவ பிள்ளையே, உன் பக்தியை சோதிக்கவ, உன் உள்ளத்தை சோதிக்கவ, என் அன்பு தேவ பிள்ளையா,
உன் மேல உள்ள நம்பிக்கையினால ஆண்டவரை நீ இன்னும் உறுதியா பிடிக்கிறியான்னு சொல்றதுனால உன் காரியத்தை சின்ன சின்ன சம்பவம் எல்லாம் உன் குடும்பத்தில் நடக்கலாம். அதனால நீ பயப்படாத 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 மகளே. கண்ணீர் தான் உணவானதோ, கவலைதான் வாழ்க்கையானதோ, கலங்காத சகோதரியே, கலங்காதே சகோதரனே. அன்று உனக்காக அவர் மரித்தாரே. ஒரு தந்தைய போலே அவர் தோளின் மேலே உன்னை தூக்கி சுமந்திடுவார். இயேசு தூக்கி சுமந்திடுவார். துணையாக நின்றிடுவார். துயரெல்லாம் துடைத்திடுவார். துணையாக நின்றிடுவார். துயரெல்லாம் துடைத்திடுவார். மனிதன் அன்பு மாறி போனதா, மனிதானி சொந்து போனாயோ. மகளே மகனே, மனிதன் அன்பு மாறி போனதா, மகனே நீ சொந்து போனாயோ. பயப்படாத பயப்படாத, அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை. எலியாவோடு இருந்த தேவன் எலியாவை காட்டில எலிசாவுடைய ஊழியம் வல்லமையா இருந்தது போல ஊழியம் வல்லமையா இருக்கும். இனி உன் காரியம் ஜெயமா இருக்கும். என் அன்பு சகோதரனே சகோதரியே, விசுவாச பிள்ளையே, தேவனை நம்பி வந்த என் வாழ்க்கையில் இந்த சம்பவம் நடந்ததுன்னு சொல்லி கூனி குறுகாத. இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் தேவன் உன்னை 1000 மடங்கு ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் உன்னை பெருகவே பெருக செய்வாராக. ஆம் கர்த்தரே, தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். அவர் கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலத்திலும் உன் ஆத்மாவை திருப்தி ஆக்குவார் அவர். ஆம், நன்றி பரிசுத்த ஆவியானவரே. தேவ பிள்ளைகளே, நீதிமானை கர்த்தர் தேவனுடைய மகாபெரிய கிருபையினால் மீண்டுமாய் உயிர்ப்பித்தார். மீண்டுமாய் தேவன் பெரிய காரியங்களை செய்தார். அற்புதம் நடந்தது, அதிசயம் நடந்தது. யோபுக்கு முன்னிருந்த காட்டிலும் தேவன் இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களினால் தேவன் நிரப்பினார். அதே தேவன் உன்னைய நிரப்புவாராக. அதே தேவன் உன்னையும் ஆசீர்வதித்து பெருக செய்வாராக. ஆம், கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படி, தேவனுடைய வல்லமையும் அபிஷேகமும் உன்னோட அசைவாடும்படி தேவன் மேல நம்பிக்கையாயிரு. அந்த நீதிமான விடுதலை ஆக்குறது போல உன்னைய விடுதலை ஆக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி கிருபையுள்ள நல்ல தேவனே. பரிசுத்த வல்லமை எங்கள் மேல் ஊற்றப்படுவதாக. பரிசுத்த அபிஷேகம் எங்கள் மேல் ஊற்றப்படுவதாக. யோபு பக்தருக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்தது போல எங்களை விடுதலை செய்யும்படி பாதபிள்ளை கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. பக்தியிலே சிறந்த மனிதனாய், என் தேவனை அன்பிலே சிறந்த மனிதனாய், ஆசீர்வாதத்தில் சிறந்த மனிதனாய், நம்பிக்கையில் சிறந்த மனிதனாய், தேவனே உன் திருவடி பாதபடியிலே கர்த்தாவே இப்பொழுது எப்பொழுதும் சதா காலங்களிலே தேவனே இன்னும் அதிகமாய் நம்பிக்கை வைக்க உன் கண்களில் அடியனுக்கு கிருபை கிடைக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஐயா. ஊற்றுங்க உன் வல்லமையை, உன் அபிஷேக வரத்தை ஊற்றுங்க, உன் அபிஷேக வல்லமையை ஊற்றுங்க, உன் அபிஷேக கிருபையை ஊற்றுங்க. என் தேவனே, எந்த நிமிடம் உன்னை விட்டு விலகாத கிருபையை எங்கள் மேல் ஊற்றும்படியா ஜெபிக்கிறேனே ராஜா.
கால கிறிஸ்தவர்கள் கர்த்தாவே பக்தியிலே சிறந்தவர்களாய், பாடிலே சிறந்தவர்களாய், என் தேவன் மேலே நம்பிக்கை வைக்கிறதுல சிறந்தவர்களாய், என் தேவனை எந்த நிலைமையில என் தேவனை விட்டு விலகாத கிருபைகளை தரும்படி ஆட்சேபிக்கிறேன். மாறாத கிருபை எப்போது எங்களோடு அசைவாடட்டும். எங்கள் மத்தியில் எங்களை மூடி மறைச்சு இந்த நாளில் வெளிப்பட்ட மகா பெரிய கிருபைக்காக ஸ்தோத்திரம். எல்லா துதியும் கனமும் மகிமும் உமைக்கே செலுத்துகிறோம். ஆசீர்வாதம் பலப்படுத்த காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. Praise the Lord.